இந்த உலகத்திலேயே நீங்க யாருக்கு ரொம்ப உதவி செய்யணும் தெரியுமா? அடுத்த நேரம் உடுக்கிறதுக்கு துணி இல்லாம, அடுத்த நேரம் சாப்பாடுக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாம, சிரிச்சு பேசுறதுக்கு ஒருத்தங்க கூட உதவியா இல்லாம, நிம்மதியே இல்லாம வாழ்க்கையில தனியா இருக்கிற நிமிடங்கள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி நிமிடத்தை நல்ல விதத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த வாழ்க்கை ஒரு சுழற்சி முறையில இயங்கிட்டே இருக்கும். இன்னைக்கு மேல இருக்கிறவன் கீழே, கீழே இருக்கிறவன் மேல. ஆனா இதே கீழே இருக்கிற நீங்க ஒரு நாள் மேல வருவீங்க. அன்னைக்கு ஒரு விஷயத்தை நிச்சயமா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள் ரெண்டு குரூப்பா பைபிள்ல பிரிச்சிருவாரு. ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். அதுல ஒருத்தர்கிட்ட சொல்லுவாங்க, நான் தாகமா இருந்தேன், நீங்கள் என்னை கண்டுகொள்ளவில்லை. நான் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தேன், எனக்கு நீங்க வஸ்திரத்தை தரவில்லை. நான் பசிச்சவனா இருந்தேன், நீங்க எனக்கு ஒரு நேரம் உணவு கூட தரவில்லை. இப்படின்னு ஒரு குரூப் இருப்பாங்க. இன்னொரு குரூப் நான் தாகமா இருக்கும்போது நீங்க தண்ணீர் தந்தீங்க, நான் கஷ்டத்துல இருக்கும்போது எனக்கு ஆறுதல் கொடுத்தீங்க, நான் நோயாளியா இருக்க போது என்ன வந்து பாத்தீங்க. ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் இன்னொருத்தங்களை பிரிச்சிருவாங்க. இத மாதிரி தான் உங்க லைஃப்ல எந்த மாதிரி கேட்டகரியில யார் எப்படி எப்படி உதவி பண்ணினாங்க அப்படின்றத கண்டிப்பா மறந்துடாதீங்க. ஒரு நோட் பேடு போட்டு எழுதி வைங்க. ஏன்னா இது நிரந்தரம் அப்படின்னு நினைச்சு நீங்க அழிஞ்சு போயிருவீங்க அப்படின்னு கண்டிப்பா நினைக்காதீங்க. கண்டிப்பா நீங்க அப்படி அழிஞ்சு போயிட மாட்டீங்க. ஒரு நாள் அந்த நாள் வரும்போது யார் யார் உங்களுக்கு என்னென்ன விதத்துல கடன் பட்டிருக்காங்களோ அந்த கடனை கண்டிப்பா திரும்ப கொடுங்க. நல்லவங்களுக்கு நல்ல விதத்திலையும், உங்களை கண்டுக்காதவங்களை கண்டுக்காத விதத்திலையும் நல்ல விதத்துல அவங்களுக்கு தீர்வு கொடுங்க. நான் வழக்கமா பல இடங்கள்ல சொல்றது இது. தேடி சோறும் நிதம் தின்றி பல சின்னம் சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்களை செய்து நரை கூடி கிள பருவமெய்தி வாழும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்ந்து விடுவேன் என்று நினைத்தாயோ. இது சரியான ஒரு மோட்டிவேஷன், வேற ஒன்றும் இல்லை. பாரதியார் சொல்றாரு, ரொம்ப இந்த மிச்சரும் அலுவாவும் சாப்பிட்டுக்கிட்டு தேவையில்லாத அரட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு வயசாகி முடியெல்லாம் நிறைச்சி 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இறந்து போயிடுவாங்க இல்லையா? அத மாதிரி நானும் வீழ்ந்து போயிடுவேன்னு நீ நினைச்சியோ அப்படின்னு கேட்குறாரு. இன்றைய நாட்களை பயன்படுத்துங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் இட்ஸ் எ டைப் ஆஃப் ப்ரோக்ரஸ். உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் கோல் இருக்குது அப்படின்னா நிச்சயம் அதில் ஒரு படி டெய்லி அதுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருங்க. எப்படி நீங்கள் தொட்டியில் வளர்த்துற மீனுக்கு டெய்லி கொஞ்சம் ஃபுட் கொடுத்து அது ஒரு பெரிய மீனாக வளருதோ, அதே மாதிரி உங்களோட ப்ரோக்ரஸில் கொஞ்சமாக ஃபீட் பண்ணுங்க. கண்டிப்பாக அது ஒரு நாளைக்கு அரக்கனா மாறும். அந்த தொட்டிக்கு உள்ளாடி இருக்கிற மீன் அரக்கனா மாறுற வரைக்கும் யார் கண்ணுக்கும் படாமல் இருந்தால் இன்னும் நல்லது. இல்லைன்னா தொட்டிக்குள்ளாடி மீனுக்கு போடுற உணவுக்கு பதிலாக விஷத்தை கலக்கிற உலகம். உங்கள் உயரிய கனவை கருக்கலைக்க செய்யும் கயவர்களிடம் அதன் கனப்பொழுதில் கூட அதை கலந்துரையாடாதீர்கள். காலத்தை கனிவாக பயன்படுத்துங்கள். கவலைகளையும் கனவுகளையும் தொடர்ந்து சுமந்து சொல்லுங்கள். கனமான காற்றுகள் தொடர்ந்து வீசிக்கொண்டேதான் இருக்கும் கரையை கடக்கும் வரை. காலம் கனியும், கலங்காதே. நன்றி.